டயர் நல்லா இருக்குல்ல. ரொம்ப ஒஸ்ட். ஒரு ஹில்ஸ்ல வந்து இப்படி ரோட இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. போன வீடியோல சத்தியமங்கலம் வழியா திம்பமலை ஏறி ஹாசனூர் செக் போஸ்ட் வரைக்கும் வரதை பார்த்திருப்பீங்க. திம்பமலையோட ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸும் எப்படி இருந்தது, எப்படி நாங்க ஏறி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோல இப்ப நம்ம தமிழ்நாட்டு பார்டரை கிராஸ் பண்ணி ஹாசனூர்ல இருந்து பிஆர் ஹில்ஸ் போற வரைக்கும் இருக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். போற வழியெல்லாம் நாங்க என்னென்னலாம் பார்த்தோம், போற வழி எந்த அளவுக்கு அழகா இருந்தது, அதே சமயம் பிஆர் ஹில்ஸ்ல ஒரு சில ரோடுகள்லாம் எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இந்த தமிழ்நாட்டு பார்டரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்ல ஃபாரஸ்ட்டில் தான் ட்ரைவ் பண்ணி போவீங்க. போகிற வழியில் வைல்ட் அனிமல்ஸை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் மான்களையாவது பார்க்க முடியும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரோடு தான். இதுவே ரைட் சைடில் இருக்கிற அந்த நிலப்பகுதி, அந்த காட்டு பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தது. இப்படி தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்டர் ரோட்டியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்போம். போகிற வழி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரோடு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் நம்ம நல்லா டீப்பாக கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய அழகழகான கிராமங்கள், குளம், குட்டையெல்லாம் வரும். அது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மூங்கில் காடு தான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்கும் பார்க்க. ராத்திரியில் நீல நீளமா சத்தமே ஒரு மாதிரியா இருக்கும். சத்தம் வரும். இந்த இடத்துல அந்த லாரி போனது சூப்பரா இருந்துச்சு. ஏதோ ஒரு கடை இருக்கு, வெட்டி கடை. இங்க பாரு, வர வழியிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பலாப்பழ கடை பார்த்துட்டே வந்தோன்னு. சரி அப்படியே கொஞ்சம் பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு போகலாம். அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். இங்கே செக்கிங்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் அப்படியே டைரெக்டாக போயிட்டே இருக்கலாம். இப்போ அஃபிஷியலி நம்ம கர்நாடகாவோட சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் தான் பார்த்தீங்கன்னா கடந்து போகும். ரோடு பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக வளைஞ்சு போகும். இப்போ நமக்கு ரூட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் கர்நாடகாவும் இடது பக்கத்தில் தமிழ்நாடு பார்டரும் நம்ம பார்த்துட்டு போவோம். பட் இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி கடைசி கிராமமான தாளவாடி போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயின் ரூட். என்னோட முன்னாடி வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நம்ம ஹாசனூர் செக் போஸ்ட்டை தாண்டி கர்நாடகா பார்டருக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே என்டர் ஆகி தான் தாளவாடிக்கு போவோம். அதே மாதிரி திம்பம்ல இருந்து காட்டு வழி பாதையும் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் அலோடு கிடையாது, கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போகிற வழியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு காற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, போகிற வழியில் நிறைய இடத்துல வண்டியை நிறுத்தியிருப்போம். அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. திரும்பவும் ஒரு லேக் கிட்ட வண்டியை நிறுத்தியிருந்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணவதி லேக், அதாவது ஸ்வர்ணவதி டேம் இங்கே இருக்குது. இந்த டேமோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். வந்துட்டே இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
பெரிய லேக்கு, தண்ணி கம்மியாக இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப நீளமாக போகும் அப்படியே இந்த லேக்கு. சூப்பராக இருக்கு. அடிக்கிற காற்றுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நான் நிற்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா தாளவாடிக்கு போகும். கரெக்டாக பார்டரில் நிற்கிறோம். இந்த ரோடு தாங்க பார்டர். இந்த பக்கம் வந்து கர்நாடகா, ஆப்போசிட்டில் வந்து தமிழ்நாடு. அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக காடாக தாங்க இருக்குது. மேபி ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ்லாம் இங்கே தண்ணி குடிக்க வரலான்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகுலிபுராங்கிற ஒரு டோல் பிளாசாவை வந்து கிராஸ் பண்ணுவோம். இது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்காங்க. ஒரு 30-35 என்னவோ தான் சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பிஆர் ஹில்ஸ் போகிற வரைக்கும் டோல் எங்கேயுமே கிடையாது. இந்த டோல் பிளாசாவை தாண்டினதுக்கப்புறம் அந்த ஸ்வர்ணவதி டேமோட என்ட்ரன்ஸ் வந்துடும். நீங்கள் இறங்கி அந்த டேம்குள்ளே போய் பார்த்துட்டு போகிறதுனாலும் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்ல ஹைவே ரோடு சூப்பராக போகலாம். இந்த டோல் பிளாசாக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம கர்நாடகாக்குள்ளே தான் என்டர் ஆகி போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பார்டர் வராது. டோல் பிளாசால இருந்து இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு லேக் பார்த்தோம்ல, ஸ்வர்ணவதி லேக். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பார்டர் முடியுது. அந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கர்நாடகாக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸாக்டாக சாம்ராஜ் நகரோட மெயின் சிட்டியில் தான் இருக்கோம். நாங்கள் ஷார்ட் ரூட் போட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து NH ரோடும் இருக்குது. பட் நாங்கள் வந்து ஷார்ட் ரூட்டில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சந்தில் போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீட்டில் போகும், அப்புறம் கொஞ்சம் சிட்டிக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டுருப்போம். இங்கேருந்து என்னவோ பிஆர் ஹில்ஸ் 1.5 மணி நேரம் தான். ஆனால் நாங்கள் ஒரு இடத்துலையும் நிறுத்தி பிரேக் எடுத்துகிட்டு போனதுனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மதியம் போல் தான் நாங்கள் பிஆர் ஹில்ஸ்க்கே போனோம். பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்தோம். இங்கே வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு சூப்பராக. இந்த லேக்குக்கு பக்கத்தில் அப்படியே இதை சுற்றி பார்க்குறப்போ அங்கே தூரத்தில் இருந்த மலைத்தொடர்கள்லாம் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். பிஆர் ஹில்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. இப்போது நம்ம அந்த மலைக்கு தான் போக போகிறோம். போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி குளங்கள்லாம் பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ரூட்டே. காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வர்றது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னால், இந்த மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கிற வயல்வெளிக்கு நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி குளங்கள்லாம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப அற்புதமாக இருந்தது. எடுத்துட்டேன்.
ஒரு வழியாக பிஆர் ஹில்ஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டோட என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே நுழையும் போதே என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடிய ஒரு ரூல்ஸ் தான் ஸ்லோவாக போகணும், வண்டியை இடையில நிறுத்தக்கூடாது, வைல்ட் அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகும், வைல்ட் அனிமல்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த என்ட்ரன்ஸோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபி. ஜஸ்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் சஃபாரினே சொல்லிட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிஆர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் இடையில வந்து வண்டியை எங்கேயும் நிறுத்திடக்கூடாது. ஒரு மாதிரி புத்துகள் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போகிற வழியிலலாம் புத்தாக இருக்குது. இதோ இங்கே எவ்வளோ புத்து இருக்குது பாருங்களேன். எப்பா ரெண்டு சைடும் புத்துங்க தான், அவ்வளோ புத்துங்க இருக்குப்பா. இந்த மரத்தை அரிச்சரிச்சு பண்ணிருக்கா, பழைய மரங்களை அரிச்சரிச்சு. இல்லடா, மரத்தை அரிச்சதெல்லாம் கிடையாதுடா, புத்து வந்து மண்ணில் கட்டுறதுடா. இங்க பாருங்க, பாருங்களா, ஒரு மான் கூட கண்ணில் தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த காடு பாருங்களேன், எவ்வளோ சூப்பரா, ரொம்ப அமைதியா, பயங்கரமா இருக்கு. ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு இந்த காட்டோட சத்தம் அப்படி கேட்குதா? அங்கே ஒரு ஆல் சைஸ் இருக்கு. இது சொல்கிறேன், அதுதான் பைக்கர்ஸ் மட்டும் தான் வருவானுங்க போல இருக்குது. காரே பார்க்க முடியல, வெறும் பைக்கர்ஸ் தான் இருக்கானுங்க. இது டூரிஸ்ட் இது இல்லைப்பா, அதனால வந்து உள்ளூர்காரங்க வர்றாங்க. உள்ளூர்காரங்க எல்லாம் பசங்க தான் பைக் ரைட். இது பார்த்திங்கன்னா நம்ம முதுமலை மசனக்குடி மாதிரி ஒரு மெயின் ரூட் கிடையாது. நிறையா வண்டிகள்லாம் வந்துட்டு போகிற அளவுக்கு. இந்த காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னாலே அது டூரிசம்காக மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா இந்த பிஆர் ஹில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான இடமான கொல்லேகல், எல்லந்தூர், சாம்ராஜ் நகர், நம்ம சத்தியமங்கலம்லாம் கனெக்ட் பண்ணுற ரோடு பார்த்திங்கன்னா அது தனியாகவே இருக்குது. அதுவும் அது ஷார்ட்டஸ்ட் ரூட்டும் தனியாகவே இருக்குது. இது ஒன்லி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரூட்டு மட்டும்தான். இது ரொம்பவே ஒரு அடர்ந்த காடு, அதுவும் மலைப்பகுதியோடு சேர்ந்த காடு. கொஞ்ச தூரம் பார்த்தீங்கன்னா சமநில பரப்பில் நம்ம பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து மலை மேலே ஏறி பயணம் பண்ணி போயிட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி இங்கே காட்டுப்பகுதியில் பழங்குடியினர் மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பகுதி சுத்து வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா இருளா, சோளிகருங்கிற பழங்குடியினர் தான் அதிகமாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இருளாங்கிற பழங்குடியினர்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் காட்டில் இருப்பாங்க. சோளிகர்லாம் சத்தியமங்கலத்தோட வடபகுதியிலையும் இந்த பிஆர் ஹில்ஸ்லையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இது ரொம்பவே ஒரு அடர்த்தியான காடுங்க. முதுமலை, பந்திப்பூர், மசனக்குடியில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது அது ஒரு வேற மாதிரியான ஃபீல் கொடுக்குதுன்னா இது ரொம்ப வேற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இது ரொம்பவே சின்ன மலை, சின்ன காடு அப்படிங்கிறதுனால வாகனங்களோட போக்குவரத்து அதிகமாகவே இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே டூரிசம் வரவங்க மட்டும்தான் வருவாங்களா, அதனாலே அதிகப்படியான வாகன போக்குவரத்தே இருக்காது. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கும். காற்றுல பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் நல்லா கலந்துருக்கும். இதில் நீங்கள் பயணம் பண்ணி போகும்போதே தெரியும் இது நல்ல ஒரு அடர்ந்த காடாக இருக்குன்னு. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா இந்த டைம் வந்து நல்லா இருக்கு. இப்பதான் பார்க்க முடியும். ராத்திரில ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஃபுல் சைலண்ட். காட்டோட சத்தம் மட்டும். புலி மட்டும் பார்க்கறாங்க. புலி வந்து ஒரு மாடை துரத்திட்டு போகுது. அங்க பாருங்க, ஒரு மரம் வந்து உடைஞ்சு கிடக்குது. யானையோட வேலையா தான் இருக்கும். ஆனா இது தேவையெல்லாம் மடிக்கிற பல சமயங்கள்ல மார்னிங் மட்டும் கேட்டு புளி இருக்கும். காற்றோட சவுண்ட் கேக்குதா? எவ்வளோ அமைதியா அந்த பூச்சியோட சவுண்டு மட்டும் இருக்குதுன்னு பாருங்களேன்.
ஒரு பறவையோட சவுண்டு கூட இல்லை, வெறும் அந்த அது என்ன பூச்சி சொல்லுவாங்கடா இந்த பூச்சி, கிரிக்கெட் பூச்சி. இங்கே இவ்வளோ பெரிய மரம் மறைஞ்சி கிடக்கு. ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த காடு, அவ்வளோ அமைதியாக இருக்கு இந்த காடு. ஒரு பறவையோட சத்தம் கூட இல்லை கொஞ்சம் கூட, அவ்வளோ அமைதியாக இருக்கு இந்த காடு. ஜூம் பண்ணு. மகேஷ், நீ அந்த கார்னர்ல உட்கார்ந்திருக்க. நீ காரணம் உட்காரல காரணம் வந்துடுறாங்க. ஏகப்பட்ட மானு. நிறுத்தக்கூடாதுடா. ஜூம் பண்ண தெரியும் உனக்கு. மணி பேக்ல போ, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு மணி. அங்க இங்க எடுத்து பாருங்க, இங்க பண்ண வந்துருக்கு பாரு அங்க பாரு. ஓகே 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 தெரியுதாப்பா? பிடிச்சிட்டேன். ஆனா இந்த டைம் வந்தது நல்லா இருக்கு. இப்பதான் பார்க்க முடியுது, ராத்திரிலாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. சரிசமமான தரையில வந்துட்டு இருந்தோமா, கீழே அப்படியே பள்ளத்தாக்கு பாருங்க. இப்போ நம்ம மலை மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். அங்க பாருங்க பள்ளத்தாக்கு. தண்ணி மழை பெஞ்சா ஃபால்ஸ் வரும் இந்த இடத்துலலாம். அங்க பாரு கொஞ்சம் கொஞ்சமா வியூ தெரிய ஆரம்பிக்குது வெளியில, ஆப்போசிட்ல இந்த சைடு. கீழே காட்டுல இருந்து மேல மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு பாருங்க வியூ, அங்க பாரு கீழே எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ரொம்ப பார்த்து தான் போகணும். இந்த இடையிலலாம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். வாய் வைக்காது. எப்படி பள்ளம் பள்ளமாக இருக்கு பாருங்க ரோடு. ரொம்ப பார்த்து தான் போகணும். மான்சூன் சீசன்ல வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஏரியாலலாம். மழை பெஞ்சா இந்த பாருங்க இந்த இடம்லாம். ஆனால் ரோடு உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குங்க. அங்கே பாருங்க இங்கெல்லாம் ரோட எப்படி இருக்குன்னு, ரொம்ப ஒஸ்ட் ரோடு. ஐயோப்பா, இடமும் அப்படிதான் இருக்குல்ல, எல்லா இடத்தோட பயமா இருக்கு. ஈவினிங் டைம்ல இந்த சைடு வரவே முடியாது. பகல்லே எப்படி இருக்கு இந்த இடம். அது ரோடு ரொம்ப மோசம், அங்கங்க பேந்து பேந்து கிடக்கு. ஆனால் முதுமலை மசனக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் அவ்வளோ பக்காவாக அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஆனால் ஏன் இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடை ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ரோடு. கொஞ்சம் தூரம் கூட நல்ல ரோடே பார்க்க முடியல, அவ்வளோ ஒஸ்ட்டான ரோடாக இருக்குது. ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணி போகிறது. இந்த கல்லு மேலே கார் ஏறிட்டு போகிற அந்த சவுண்டை கேளுங்களா. பாருங்க முன்னாடி ரோட, இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு
ஹில்ஸில் வந்து இப்படி ரோடை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரோடு. இந்த அளவுக்கு மோசமான ரோடு இருக்குன்னு எந்த வீடியோலையும் சொல்லவே இல்லை. பாருங்க, கொஞ்சம் தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்திருப்போம். இதுக்கப்புறம் தான் வந்து நல்ல ரோடே வருது. ஒரு 20 மினிட்ஸாக ஒரு 10 மினிட்ஸில் கடக்க வேண்டிய இடத்த ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நாங்கள் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். அவ்வளோ மோசமான ரோடு. இங்கே உங்களுக்கு டவர் கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹில்ஸில் வர்றதுனால ஃபுல்லாக பெட்ரோலை போட்டுக்கோங்க, ஸ்டெப்னி வச்சுக்கோங்க. ஏன்னா ரோடு அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. பகலில் வரும்போதே இந்த நிலமை. இன்னும் நைட் டைமில் கொஞ்சம் ஒரு 6 PM மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டியாக வந்துக்கோங்க இந்த இடத்துல வரும்போதெல்லாம். இதெல்லாம் யானசானம் தானே. இப்போதான் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு. அது ஏன் அந்த இடத்த மட்டும் அப்படி விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ தூரம் அவ்வளோ மோசமான ரோடா இருக்கு. இப்போதான் கொஞ்சம் ரோடு பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்ன டப் டப்னு அடிக்குது? கீழே என்ன டப்பு டப்புன்னு அடிக்குது? சுத்தமா டயர் பேக் வீல்ல இருந்து பளிச்சுன்னு சவுண்டு வருது. என்னன்னு தெரியல. பஞ்சர் எதுவும் ஆகல. எதுவும் நிறுத்தி என்னாச்சு? இடிச்சாங்களா? பள்ளம் ரோடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலான ரோடாக தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து முதுமலை மசனக்குடி மாதிரி தாராளமான ரோடாலாம் இல்லை. ஒரு குறுகிய பாதையாக தான் இருக்குது. போகிறது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். பின்னாடி வேற வண்டியில் ஏதோ சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. டயரில் என்னன்னு கூட எங்களால் நிறுத்தி பார்க்க முடியல. ஆமாம், வருது சவுண்டு. சின்ன கல்லு சுத்திட்டு இருக்கோம். கல்லுலாம் ஒன்றும் இல்லை. டயர் ஒன்றும் டயர் நல்லா இருக்குல்ல. யானைகள் கிராஸ் பண்ணக்கூடிய இடமா? வச்சுக்கோ. எவ்வளோ அடர்ந்த காடாக இருக்கு. அடர்ந்த காடு மலையில வந்து பயணம் பண்ணிட்டு போகிறது செம்மையாக இருக்கு. ரொம்ப பியூரான காற்றை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்பா, அந்த ஆஃபீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். சஃபாரி சென்டர்கிட்ட வந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு சஃபாரியை பற்றி விசாரிக்கலாம். சத்தியமங்கலம் செக் போஸ்ட்லேருந்து இந்த கேகுடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் தான் வரலாம். ஆனால் நாங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்த பயணம் சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டில் வந்து இறங்கின டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ஏன்னா நடுவில் ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்தணும். அப்புறம் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துலையும் இறங்கி ஒரு இடத்துலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இது மத்தியான டைம் தான். ஆனால் கிளைமேட் என்னமோ பார்த்தீங்கன்னா ஏதோ சாயந்தரம் 5:30-6 மணி மாதிரி இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இதுக்கடுத்த வீடியோவில் இந்த பிஆர் ஹில்ஸில் நாங்கள் போன ஃபாரஸ்ட் சஃபாரி, அதுக்கப்புறம் அந்த பெருமாள் கோயில், அப்புறம் நாங்கள் இங்கே எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ரொம்ப அட்வென்ச்சராகவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ஹேமா.